அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, தனுசு ராசி அன்பர்களுக்கு இதுவரை உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் மிதுன ராசியிலிருந்து வந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீடான கடக ராசிக்கு உச்சம் பயிற்சியாக போகிறாருங்க. இந்த குரு பகவானுடைய உச்ச பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 2ஆம் தேதி முதல் நடைபெறவிருக்கு. சுமார் ஒரு வருட காலகட்டங்களுக்கு இங்கே தான் இருக்க போகுது. ஸோ குரு இருக்கக்கூடிய இடம் 8ஆம் இடமா இருந்தாலும் அவருக்கு பார்க்கக்கூடிய பார்வை அப்படிங்கிறது ஒரு 3 விதமாக இருக்குங்க. அப்போது 5, 7 மற்றும் 9 ஆகியவை குருவுடைய பார்வை. அப்படி குரு இருக்கக்கூடிய இடத்தை விட தான் பார்க்கக்கூடிய இடத்துக்கு எப்போவுமே பலம் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த விருச்சக ராசி, மகர ராசி, மீன ராசியை தான் அந்த குரு பகவானுடைய பார்வை எழுதப்பட போகுது. அப்போது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டையும், ராசிக்கு 4ஆம் வீட்டையும், ராசிக்கு 12ஆம் வீட்டையும் தான் அந்த குருவுடைய பார்வையானது பார்க்கப்படுதுங்க. ஸோ குரு பகவான் ஒருவருக்கு கல்வி, செல்வம், பொன்பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரணங்கள், வண்டி வாகனம், பட்டம், பதவி, திருமணம் மற்றும் அரசியல் சார்ந்த யோகங்களை தரக்கூடியவர் இந்த குரு. ஸோ குரு பகவானுடைய பயிற்சி காலகட்டங்களில் இந்த குரு அப்படிங்கிறவர் தனுசு மற்றும் மீன ராசிக்கு அதிபதிங்க. இந்த அதிபதியானது கடக ராசியில் இருக்கும் பொழுது உச்ச நிலையை அடையக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நிகழ்வு காலகட்டங்களில் தனுசு ராசி என்பவர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. தனுசு ராசி அன்பர்கள், குரு பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். உங்களுடைய ராசிக்கு மற்றும் 4ஆம் வீட்டிற்கான அதிபதி இந்த குரு பகவான். ஸோ குரு அப்படின்னு சொல்லிட்டாவே எல்லா விஷயத்துக்கும் குருவுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது இருக்கும். ஒருத்தருக்கு கல்வி கற்க முடியுமான குரு பலன், திருமணம் சம்மந்தப்பட்ட யோகம் இருக்குது அப்படின்னா குரு பலன் இருக்கான்னு கேட்பாங்க. அடுத்தது குழந்தை பாக்கியமோ, ஒரு பட்டம், பதவி, பொறுப்புகள், அரசியல் சார்ந்த துறைகளில் ஆதிக்கம் செலுத்த முடியும் அப்படின்னா எல்லா விஷயத்துக்கும் குரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லும்போது எந்த ஒரு விஷயத்தை செய்தனாலும் வைராகிய குணம் படைத்தவர்கள், நிதானத்தோடு சில காரியங்களை செய்து முடிப்பவங்க. முன்கோபம் அப்படிங்கிறது கொஞ்சம் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அடுத்தவங்களுக்கு எப்போவுமே ஒரு கண்ட்ரோல் அப்படிங்கிறது இருக்கவே மாட்டாங்க. தனக்கு எந்த விஷயம் சரின்னு போடுதோ அந்த விஷயத்தை சரியான விதத்தில் செய்து முடிக்கக்கூடிய நபர்கள். எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக செஞ்சாலும் தனக்குள்ள ஒரு சந்தேகங்கள் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். உண்மையாகவே இந்த விஷயத்தை நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம். அப்போது என்னென்னா ஒரு தடவைக்கு 2 தடவை அதை செக் பண்ணிக்கக்கூடிய விதங்கள் அப்படிங்கிறது இந்த ராசிக்கார அன்பர்களுக்கு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குங்க. கடந்த சில காலகட்டங்களில் 7 சனியோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருந்ததுங்க. அதனால் நம்ம நினச்ச காரியங்கள் எதுவுமே நமக்கு சரியான விதத்தில் நடக்கிறீங்க. நம்ம ஒன்று நினச்சி பண்ணுறோம், ஆனால் அது டோட்டலாக வேறு விதமாக போகுது. நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாம் நம்மளை ஏமாத்துற மாதிரி ஒரு சூழல் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்குது. யாரை நம்புறதுனே தெரியாத ஒரு நிலை அப்படிங்கிறது இருந்தது. ஏன்னா நல்லது பண்ணுற மாதிரி வராங்க, ஆனால் திடீர்னு நமக்கே தேவையில்லாத கெடுதல்களை செஞ்சுட்டு போயிடறாங்க. கூட இருந்து அவங்கள கடைசியில் அவங்கள எந்த ஒரு கேள்வியும் கேட்க முடியாமல் அந்த கஷ்டத்தை நம்மளே ஏற்றுக்கிட்டு கடைசி வரைக்கும் நினச்சி வருத்தப்படக்கூடிய ஒரு நிலை வந்துகிட்டே இருந்தது. என்னுடைய நிலை எப்போ தாங்க மாறும், எனக்குன்னு தனியாக ஒரு பிடிப்பு எப்போ தான் கிடைக்கும், நான் செய்யக்கூடிய காரியங்கள் எனக்கு எப்போ தான் முழுமையான வெற்றிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த குரு பகவானுடைய செயல்பாடுகள், இந்த குரு பகவானுடைய பயிற்சி உங்களுடைய ஆயுள் மற்றும் துர்ஸ்தானத்தில் நடைபெறக்கூடிய இந்த குரு தான் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து பார்க்கக்கூடிய இடத்துக்கு தான் எப்போவுமே பலம் அதிகம். ஸோ இது வரைக்கும் தனம் ரீதியாக இருந்த பிரச்சனைகள், ஒரு தொழிலை தொடங்கிறது, தொழில் மூலமாக நமக்கு வரக்கூடிய பணம் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் முழுமையாக நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படிங்க, ஒரு தொழில் கரெக்டான விதத்தில் பண்ணிட்டு அந்த தொழிலில் லாபம் இல்லைனாலும் பரவாயில்ல, நஷ்டமாகாமல் இருந்தால் போதுங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி என்னுடைய சூழ்நிலைகள் மாறிடுச்சு. போட்ட முதலீடுகள் எல்லாமே தேக்க நிலைங்க. கிணத்துல போட்ட கல் மாதிரி அப்படியே தேங்கி நிற்குது. எவ்வளோ பணம் முதலீடு பண்ணாலும் அந்த பணத்தை திரும்ப எடுக்க முடியாத ஒரு சூழல். பொருளை வாங்கிட்டு போகிறவங்க, நம்மகிட்டேருந்து போகக்கூடிய பொருட்கள் அனைத்துமே கடனிலேயே நிற்கிதுங்க. அப்போ நமக்கு வர வேண்டிய தொகைகள் எதுவுமே என் கைக்கு சேராதனால இந்த தொழிலை நடத்தலாமா இல்லை இதை விட்டுட்டு வேறு வேலைக்கு போயிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் வந்துருச்சு. நிதி நெருக்கடிகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. பொருளாதார ரீதியாக நிறைய நிதி சுமைகளை தாங்கி நடக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது வந்துருச்சு. இந்த நிலையினால் மறுபடியும் அதை ரெக்கவர் பண்ணி அதுலேருந்து வெளியே வர முடியுமாங்கிற சந்தேகங்கள் எனக்குள்ளேயே வந்துருச்சுங்க. இந்த குரு பயிற்சியிலாவது அது மாறுமான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய எந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி காலகட்டங்களில் தனஸ்தானத்தில் இந்த குருவுடைய பார்வைப்படுறதுனால தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் மற்றும் முன்னேற்றங்கள் ஏற்பட போதுங்க. அப்போ இது வரைக்கும் நஷ்டத்தில் இருந்த பிஸ்னஸ் எல்லாம் உங்களுக்கு லாபகரமான சூழல். ஸோ நீங்கள் போட்ட முதலீடுகள் உங்களுக்கு இரட்டிப்பாகக்கூடிய அளவுக்கு சில விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்கும். கண்டிப்பாக உங்களுடைய பிஸ்னஸ் நல்ல ப்ராஃபிட்டில் போகும்.
கிடைக்கும். புதுசாக சில பேர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. பிஸ்னஸில் நிறைய ஐடியாஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். புது புது விஷயத்து மூலமாக அந்த உங்களுடைய தொழிலை எப்படி வந்து விரிவுபடுத்தணும், அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போகணும், எப்படி ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிஸ்னஸில் ஒரு நல்ல சூழலை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக அமையுங்க. அதே நேரத்தில் வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த வேலையில் ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு எந்த ஒரு ப்ரொமோஷன் அப்படிங்கிறது இல்லை, எந்த ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தோம். இருந்தாலும் அந்த உழைப்புக்கு தகுந்த ஒரு ஊதியம் அப்படிங்கிறது, நம்மளுடைய திறமைக்கு தகுந்த ஒரு பதவி அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கிறதுனால தான் இந்த வேலையை விட்டுட்டு வேற ஒரு வேலைக்கு போகக்கூடிய அளவுக்கு சில சூழல்கள் அப்படிங்கிறது எனக்கு எதிராக நடந்துட்டு இருக்கு. வேற வேலைக்கு போகலாம் அப்படின்னு நினச்சா கூட இருக்கிற வேலையை தொலைச்சிருவோமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் அடுத்த முயற்சிகள் எடுக்காமல் எல்லாமே வந்து நிறுத்தி வச்சுட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுடைய வேலையில் உங்களுக்குன்னு உண்டான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்குங்க. பதவி உயர்வு, அதே நேரத்தில் உங்களுக்கு தேவையான ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறதோ, உங்களுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய ஒரு போனஸ் சம்மந்தப்பட்ட சில தொகைகள் அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் கைக்கு வந்து சேரும். அதே நேரத்தில் ரொம்ப வருஷமாக வந்து ஒரு வேலையில் வந்து நிரந்தரமான ஒரு வேலை கிடைக்காமல் இருக்கிறவங்களுக்கு நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூட உங்களுக்கு இந்த மாதிரி நேரத்தில் ஒரு வாய்ப்புகளை அமையுங்க. அரசு துறைக்கு தேர்வு எழுதிட்டு இருக்கிறவங்க, அரசு ஜாபுக்கு, அதாவது கவர்மெண்ட் ஜாபுக்காக வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் ஒரு அற்புதமான காலகட்டங்களாக இருக்கும். குருவுடைய பார்வை 12ஆம் வீட்டில் படும்பொழுது இந்த விரைய மோட்ச ஸ்தானம் வந்து வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட யோகங்கள். நிறைய பேர் வந்து ஃபாரினில் போய் கொஞ்சம் வருஷம் ஒர்க் பண்ணிட்டு வரணும், இல்லை அங்கேருந்து இந்த இந்தியாவுக்கு வரணும், ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போய் படிக்கணுமோ இல்லை வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் வெளியூர் மற்றும் வெளிநாடு சார்ந்த வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது அமையும். தொழில் ரீதியாக நீங்கள் ஃபாரின் வரைக்கும் போயிட்டு வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு அமையுங்க. ரொம்ப நாளாக திருமணம் ஆகாத நபர்கள் குடும்பத்தில் இது ஒரு மிகப்பெரிய குழப்பம். வேணால் பையனுக்கோ பொண்ணுக்கோ ஒரு கரெக்டான காலகட்டங்களில் வந்து திருமணம் அப்படிங்கிறது ஒன்று பண்ணி வைக்கணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் ரொம்ப அதிகமாக ஓடிட்டுருக்கு. அது எல்லா விதத்திலையும் தடைபட்டு இருக்கு. ஏன்னா தான் ஆசைப்பட்ட வாழ்க்கை தான் சரியான விதத்தில் அமையல. நம்மளா பார்த்து வந்து நமக்காக வந்து ஒரு வாழ்க்கை அமைஞ்சது அப்படின்னா அதாவது நிரந்தரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய வரன்கள் அப்படிங்கிறத தேடி தேடி பார்க்குறோம். எல்லாமே கிடைக்கிற மாதிரி வருதுங்க. கை கெட்டுறது வாய் கெட்டல. எல்லா வாய்ப்பும் நம்மளை தேடி வருதுன்னா திடீர்னு ஏதோ ஒரு காரணத்தினால அதை விட்டு போயிடுதுங்க. இந்த நிலைகள் அப்படிங்கிறது மாறும். கூடி சீக்கிரத்தில் உங்களுக்கு திருமணம் சார்ந்த அமைப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். குடும்பத்தில் ஒரு நல்ல குதூகலமான, அதாவது நல்ல ஒரு சுப செய்திகள் அப்படிங்கிறது கூடிய விரைவில் வருங்க. குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற இந்த நேரத்தில் ஏற்படும். ஏன்னா இதனால் நிறைய மன உளைச்சல்கள் அப்படிங்கிறத சந்திச்சிருப்பீங்க. நிறைய பேர் வந்து தேவையில்லாத விதத்தில் கருத்துக்கள் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. இந்த கருத்துக்கள் உங்களோட ஆள் மனசில் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படுத்தி இதனால் எந்த ஒரு நிகழ்வுக்குமே போக முடியாமல், எந்த ஒரு உறவினர் வீட்டுக்கு போக முடியாமல், இந்த சொந்த பந்தங்களுடைய நிகழ்ச்சிகளை கலந்துக்க முடியாத அளவுக்கு நிறைய மன உளைச்சல்கள், வேதனைகளை சந்திச்சிருந்திருப்பீங்க. அந்த நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது மாறுங்க. கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு புத்திரர் சம்பந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், அதே நேரத்தில் காதலர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள், தான் விருப்பப்பட்ட நபர்கள், தான் வேண்டிய நபர்கள் தன்னை விட்டு பிரிந்து போகிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் நமக்கு எதிராகவே நடந்துட்டு இருந்தது. என்ன காரணம் அப்படின்னா, காரணமே இல்லாமல் திடீர்னு 2 பேத்துக்குள்ள ஒரு ஆர்குமெண்ட் வந்ததுங்க. இன்றைக்கி நல்லா லவ் பண்ணிவிட்டு அடுத்த லெவலு நமக்குன்னு ஒரு ஃப்யூச்சரை உருவாக்கிட்டு கல்யாணம் அப்படிங்கிறது கொண்டு போகிற சமயத்தில் தேவையில்லாத எங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இன்றைக்கி நாங்கள் 2 பேரும் பிரிந்து போகக்கூடிய அளவுக்கு, ஒரு பிரேக்கப் பண்ணக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள், எங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பெரிய பிளவு ஏற்படக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருந்துச்சு. மறுபடியும் நாங்கள் ஒன்று சேருவோமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக சொல்கிறோங்க. இந்த குரு பகவானுடைய பார்வை இந்த 4ஆம் இடம் 2ஆம் இடத்துல படுறதுனால நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது, அதாவது தன்னுடைய வாழ்க்கையில் தான் எதிர்பார்த்த விஷயங்கள், எதிர்பார்த்த நிகழ்வுகள் தன்னை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. ஸோ ரொம்ப நாளாக பிரிந்து வாழக்கூடிய நபர்கள், காதலர்கள், ஒரு கணவன் மனைவியாக இருக்கிறவங்க கூட ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது உருவாக்கும். தன்னை வேண்டான்னு சொல்லி விட்டு போன நபர்கள், தான் வேண்டான்னு சொல்லிட்டு விலகி வந்த நபர்கள் கூட ஒன்றா சேரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. சொந்தமாக ஒரு வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, கட்டிடம், மண்மனை சார்ந்த யோகங்கள் இந்த சுகஸ்தானத்து மேலே படும்பொழுது கண்டிப்பாக ரொம்ப நாளாக நிலுவையில் இருந்த வீட்டு வேலையை செஞ்சு முடிப்பீங்க. பழைய வண்டி வாகனங்களை கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்குறது, அதே நேரத்தில் ஆடை ஆபரணங்கள் சம்மந்தப்பட்ட யோகங்கள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் கட்டாயமாக நடக்குங்க. வீடு கட்டக்கூடிய முயற்சிகள், இதுவரை இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறது விலகும். சொந்தமாக இடம் வாங்கக்கூடிய யோகம், வீண் விரயமாக இருந்தாலும் அதுவே ஒரு கிரயமாக மாறக்கூடிய அளவுக்கு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறதப்போ வீண் விரய செலவுகள் கூட உங்களுக்கு சுப செலவுகளாக மாறக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. கல்வி ரீதியாக எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள், கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்கும்.
இந்த கல்வியை நினச்சி நீங்களே பெருமைப்படக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் மாறுங்க. நீங்கள் விருப்பப்பட்ட துறையில் படித்து அந்த துறையிலே வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குங்க. ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட சில பாதிப்புகள், வீண் விரயங்கள், மன உளைச்சல்கள் அப்படிங்கிறது உருவாகும். ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது கரெக்டான விதத்தில் மேற்கொள்ளுங்க. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முழுமையாக உங்களை விட்டு நீங்கும். கரெக்டான பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது ஃபுட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எடுத்துக்கோங்க. நிம்மதியான உறக்கமும் கரெக்டான உடற்பயிற்சி அப்படிங்கிறது மேற்கொள்ளும் போது இந்த 8ஆம் பாவகத்தில் இந்த குருவுடைய பயிற்சி நடக்கக்கூடிய காலகட்டங்கள் உங்களுடைய ஆயுள் சம்மந்தப்பட்ட கண்டங்கள் விலகக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால இன்றைக்கி நிறைய அவமானங்களை சந்தித்த நிறைய மன உளைச்சல்கள் எல்லாத்தையுமே சந்தித்து எப்படியாவது இந்த கடனை அடைக்கணும்னு சொல்லி நீங்களும் நிறைய விதத்தில் முயற்சிகள் எடுத்திருப்பீங்க. அந்த முயற்சிகள் உங்களுக்கு படிப்படியாக ஏதாவது ஒரு விதத்தில் தடைகள் அப்படிங்கிறது கொடுத்துருக்கும். அந்த தடைகளை முழுமையாக உடைத்தெறியக்கூடிய ஒரு காலகட்டங்கள். ஏன்னா அந்த தனஸ்தானத்தில் இந்த குரு பகவானுடைய பார்வை படுறதுனால உங்களுக்கு வர வேண்டிய பணத்தொகைகள் கண்டிப்பாக வந்து சேருங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி நீங்கள் செய்த உதவிகள் கூட உங்களுக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். இந்த கடனை எப்படியாவது அடைக்கிறதுக்கு உங்களுடைய சூழ்நிலைகளை பழைய பொருட்களை ஏதாவது நகை நட்டு ஏதாவது ஒன்று அதை சேல் பண்ணியாவது, இல்லை நிலங்களையோ இல்லை வீட்டையோ ஏதாவது சேல் பண்ணியாவது இந்த கடனை முழுமையாக நீங்கள் முடிக்கக்கூடிய அளவுக்கு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். இதனால் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான சில முயற்சிகள் இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு பங்களிப்பு அப்படிங்கிறது கொடுக்குங்க. ஆன்மீக ரீதியாக சில பயணங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் மேற்கொள்வீங்க. மகான்களையும் யோகிகளையும் சந்திக்கக்கூடிய அளவுக்கு சில பாக்கியங்கள் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் கண்டிப்பாக உருவாகும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோட்சார பலன்கள் மட்டும்தாங்க. இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுக்கும்போது வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களை தேடி வருங்க. உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.